வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அட்டண்டன்ஸ் சீட், அதாவது ஆப்ஷன் ப்ரெசன்ட், எவ்வளோ நாளைக்கு ஆப்ஷன் ப்ரெசன்ட், அதை வச்சு எப்படி சேலரி போடுறது, இது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இது பண்ணலாம், ப்ரெசன்ட் இது பண்ணலாம். ஸோ டேஸை வந்து ஹாலிடேலாம் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இங்கே வர்றப்ப இந்த மந்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்ஸ் எவ்வளோ நாள், ஆப்ஷன்ஸ் எவ்வளோ நாள், ஆஃப் டே வந்து எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, ஃபைனலாக வந்து எவ்வளோ நாள் டோட்டல் டேஸ் வந்து அந்த மந்த்துக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி ப்ரெசென்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் அதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து ஆக்சுவலாக பேசிக் சேலரியும் இருக்குது. பேசிக் சேலரியை வச்சு பிஎஃப்பும் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது சிம்பிள் ஃபார்முலா தான். ப்ளஸ் வந்து அவங்க வாங்குற சேலரியை பொறுத்து எப்படி வந்து அவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிராஸ் சேலரினா மொத்தமாக எவ்வளோ கம்பெனிக்கு வந்து எவ்வளோ மொத்தம் செலவு அப்படிங்கிறது கிராஸ் சேலரி. அது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த பிஎஃப் போகுது பார்த்தீங்களா, பிஎஃப் போயிட்டு ப்ளஸ் வந்து சில பேர் வந்து ஒரு 5 நாளைக்கு மேலே லீவ் எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு 3000 வந்து கட் பண்ணிட்டு சேலரியில் கொடுங்க அப்படின்ட்டு ஃபைனலாக நம்ம இந்த இதில் வந்து டேக் ஹோமில் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இதை எப்படி பேசிக்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த சீட்டில் இது பண்ணிக்கிறேன், அட்டண்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உங்கள் எம்ப்ளாயை பொறுத்து. ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து போயிட்டு இதில் வந்து டிசைனிங் ஃபைனலாக கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒன்று டே இருக்குது, ஒன்று வந்து டேட் இருக்குது. சப்போஸ் இங்கே கொடுக்குறீங்கன்னு வைங்க, டேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த நாள் அப்படின்ட்டு, எந்த தேதி அப்படின்ட்டு 1/2/32 இப்போ ஜான்வரி மந்த்துக்கு வச்சுக்கோங்க. இது இந்த டேட்டா வந்து நம்ம ஜான் மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 31 டேஸ் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஆல்ரெடி ஆட்டோ ஃபில்லை பற்றி சொல்லி தந்திருக்கேன். டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சு ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 60 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, 27, 28, 31 டேஸ் இப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 31 வரைக்கும் வந்துடும். அடுத்தது வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மண்டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரெகனைஸ் பண்ணிக்கும். மண்டே, டியூஸ்டே, எந்த டேட் அப்படிங்கிறதையும் இது பண்ணிக்கும். ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. ஸோ ஆட்டோ ஃபில்லோட பெனிஃபிட்டாக தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் டவுன் ஏரோ சென்டராக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆல் பார்டர்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து திக் அவுட் சைட் பார்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கு ஓரளவு டிசைன் நல்லாயிருக்கும். இதோட கலரையும் வந்து எல்லோவில் மாற்றிக்கலாம். ஹெட்டரோட கலரில் மட்டும் எல்லோவில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கிரேடை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல. ஸோ கிரேட் தேவையில்லை, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரேட் தேவையில்லை. ஸோ எம்ப்ளாயி ஐடி, நேம் இருக்குது. ஸோ இந்த இதை கூட நீங்கள் டெலீட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். டெலீட் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து நேம் இருக்குது. நீங்கள் இதை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். நான் ஃபார்முலாஸ் தான் நம்ம இம்பார்ட்டன் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே நேம் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது. எம்ப்ளாயி ஐடி கூட இம்பார்ட்டன்ட்டில் நம்ம ஒரு இதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த இடத்துல சாட்டர்டே, சண்டே 2 நாள் ஹாலிடே அப்படின்னா 2ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க வேறு டிஃப்ரெண்ட்டான கலரில். ஸோ நான் வந்து கன்சிடர் பண்ணுறதுனா சாட்டர்டே, சண்டே ஹாலிடே அப்படின்ட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பிளாக் கலரில் மார்க் பண்ண வேணாம். இப்போ காப்பி பண்ணுங்கள், இந்த கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே, சண்டே. ஓகே, சாட்டர்டே, சண்டே உங்களுக்கு எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இது மார்க்கிங் வந்து சும்மா ஒரு நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான். ஸோ சாட்டர்டே, சண்டே. சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சுதா? இப்போ வந்து ஆப்ஷன் ப்ரெசன்ட் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன், பினா ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஏ, பி, ப்ரெசன்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ
மீதி எல்லாத்தையும் நம்ம ப்ரெசன்ட் மார்க் பண்ணிக்கலாம். Control C. ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சில பேர் வந்து ஹாஃப் டேவும் வருவாங்க, அதுக்கு வந்து ஹெச்டி அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஹாஃப் டே அப்படிங்கிறதுக்கு. இதே மாதிரி இங்கேயும் ஒரு எஸ்டி மார்க் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு எஸ்டி மார்க் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணி மற்ற எல்லாத்துலேயும் ரிப்பீட் பண்ணோம். காப்பி பண்ணிக்கோங்க, வி, Control C, Control V. ஸோ இது அவுட் ஆஃப் ரேஞ்ச், அதனால் இது ரெண்டையும் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதை வந்து இப்போ டிசைன் எப்படி பண்ணலாம்? ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க, திக் அவுட் சைட் பார்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஓகே. அடுத்தது வந்து ப்ரெசன்ட்லாம் க்ரீன்லேயும் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்லேயும் மார்க் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க, எல்லா ரேஞ்சை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. Control Shift End கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா Control Shift End கொடுங்க, எல்லாமே டேட்டா செலக்ட் ஆகிக்கும். ஸோ செலக்ட் ஆகிடுச்சு நம்ம எல்லா டேட்டாவும். ஸோ இதில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு, ஆல்ரெடி நான் இதை வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டில் ஏன்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதே ரெட்டு கொடுக்குது, நமக்கும் ரெட்டு தான் வேணும். சரி, ஓகே, இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து மறுபடியும் ஒன்று Control Shift End. ஸோ மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஹாஃப் டே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஒயிட்டில் இருந்தால் அதுவும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹாஃப் டே, ப்ரெசன்ஸ், ஆப்ஷன்ஸ் இது மாதிரி ஸ்கூல் பண்ணி தான் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொண்டாடணும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன பார்த்துருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கருக்கு. ஓகே. ஸோ பேசிக் சேலரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒவ்வொரு பேசிக் சேலரி இருக்கும். அந்த பேசிக் சேலரியை வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் ட்ராக்கருக்கும் இந்த சேலரிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அட்டெண்டன்ஸ் ட்ராக்கருக்கும் அட்டெண்டன்ஸில் வந்து எவ்வளோ நாள் ப்ரெசன்ஸாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் சேலரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை வந்து நம்ம இப்போ எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. பேசிக் சேலரி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, ஃபைனலாக எல்லாத்தையும் கிளியராக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதான் பேசிக் சேலரி. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ஸை கால்குலேட் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு வந்து ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. கவுண்ட் இஃப் ரேஞ்ச் வந்து என்ன ரேஞ்சு, நம்ம வந்து இந்த ரேஞ்சில் தான் நம்மளோட கவுண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, 31st டேட் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து இதை லாக் பண்ணுறது எப்படி லாக் பண்ணணும்னா, நம்பர் வந்து இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணேன்னா நம்பர் வந்து ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் லாக் பண்ணுறதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். க்ரைட்டீரியா என்ன, இதோட க்ரைட்டீரியா வந்து ப்ரெசன்ஸ். ஸோ கொட்டேஷனுக்குள்ளே P கொடுத்துக்கோங்க, கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்ட்ரு கொடுங்க. ஸோ 13 ப்ரெசன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 14%, இங்கே 18, இது மாதிரி ப்ரெசன்ஸ் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இப்படி காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணுன்னு வைங்க. ஸோ ரேஞ்ச் வந்து இங்கேயும் 13 தான் வருது. என்ன காரணம், ப்ரெசன்ஸ் இருக்குது இங்கே. ஆனால் ஆப்ஷன்ஸ்னு மாற்றினா கூட ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். என்ன காரணம், 9 ஒரு வரும். பட் ஆனால் இதில் வந்து ரெஃபரன்ஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு F2 கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவிலே நம்ம பண்ணலாம். F2 கொடுத்துட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, D இருக்குது பார்த்தீங்களா, அதை லாக் பண்ணுங்கள், டாலர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏஹெச்க்கு முன்னாடி டாலர் கொடுத்துக்கோங்க, என்ட்ரு கொடுங்க, எஸ்கேப். இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து ஆப்ஷனுங்கிற இருக்கிறத ப்ரெசன்ட் இருக்கிறத ஏன்னு மாற்றி விடுங்க, ஆப்ஷன்ஸ்க்கு மாற்றி விடுங்க. ஸோ 10 கவுண்ட் இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே டிஃபால்ட்டாக பிக் ஆகிருக்கும். ஸோ இங்கே இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆப்ஷன்ஸ்க்காக. இப்போ வந்து F2 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரேஞ்சை நான் லாக் பண்ணிட்டனால இந்த ரெஃபரன்ஸ் இதோட கரெக்டாக ரெஃபர் ஆகுது. இதை லாக் பண்ணாமல் இருந்தோம்னு வைங்க, ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து F2 கொடுங்க, கரெக்டாக இது வரைக்கும் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இந்த டாலரை வச்சு ரெஃபரன்ஸை, டாலர் சிம்பிளை வச்சு ரெஃபரன்ஸை நம்ம லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதை காப்பி பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டேவாக ஹெச்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. ஆஃப் டே இந்த எம்ப்ளாயி இல்லை. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆஃப் டே தான் இது பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து டோட்டல் டேஸ் இந்த மந்தில் எவ்வளோ நாள் வந்து ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க ஈக்குவல்ஸ் டு ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் டேஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஆனால் பட் இங்கே ப்ரெசன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆஃப் டே இருக்குது. ஓகே கரெக்டுங்களா. இப்போ வந்து ஆஃப் டேவை வந்து ப்ரெசன்ஸ் கூட கம்பைன் பண்ணலாம். 14 + 4 போட்டால் 18 நாள். பட் ஆக்சுவலாக வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 நாள் தான். ஏன்னா 4 ஆஃப் டே அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 2 நாளை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவல் டு திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் டிவைடட் பை 2. ஓகேங்களா. இதை வந்து ப்ராக்கெட்டில் மேக்ஸ் படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுங்க. ஸோ 13 நாள் இது கரெக்டாக வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா, இப்போ 16 கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா வந்து இதை வந்து 4 வந்து 2 டிவைட் பண்ணோம்னா 2. ஸோ 14 + 2 16. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இது பார்த்தீங்கன்னா 25 நாள் இருக்கனால 2 நாள் இருக்கனால இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அட்வான்ஸ்டு எக்ஸல்னு என்ன, சிம்பிள் எக்ஸல்னா என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அட்வான்ஸ் எக்ஸல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்முலா ஒரே இதில் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் அட்வான்ஸ் எக்ஸல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேல்யூ கொண்டாடுறது நம்ம எத்தனை ஃபார்முலா எழுதியிருக்கிறோம், 1 2 3 4 ஃபார்முலா இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே லைனில் கொண்டாந்து இந்த 13 இடத்துல வர வைக்கிறது தான் வந்து அட்வான்ஸ் எக்ஸல். அது இப்போ நான் எப்படி அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ஈக்குவல்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெசன்ஸுக்கு உண்டான ஃபார்முலாவை நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா. டைப் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுக்கு உண்டான ஹால்ஃப் டேக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக. ஸோ என்டர் கொடுத்தேன் இப்போதைக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. நான் இல்லைனா இதே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். F2 இப்போ கொடுத்துவேன். மறுபடியும் வந்து இப்போ டோட்டல் ப்ரெசன்ஸை கால்குலேட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. டோட்டல் ப்ரெசன்ஸுக்கோட டோட்டல் ஆஃப் டேஸை வந்து ஆட் பண்ணி ஆஃப் டேஸை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃப் டேஸை மட்டும் தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். Ctrl V கொடுங்க. Ctrl V கொடுத்தா சேம் ஃபார்முலா வந்துடுது. பட் இங்கே வந்து நமக்கு இருக்க வேண்டியது ஹாஃப் டே, எஸ்டிங்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணணும். ஹெச்டி. ஓகே கவுண்ட் ஆயிடுச்சா. ஸோ இதை கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 2 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இந்த எல்லா ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ஃபார்முலாவிலேயே எழுதலாம். நம்ம வந்து அதான் வந்து அட்வான்ஸ்டு ஃபார்முலா வந்து காம்ப்ளெக்ஸாக எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அட்வான்ஸ்ட் எக்ஸல் அப்படிம்பாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு ஒரே ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த காலம்லாம் தேவையில்லாமல் கூட இது பண்ணலாம். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். ஸோ அடுத்தது வந்து பிஎஃப் வந்து 12%. நார்மலாக பேசிக் சேலரியிலேருந்து பிஎஃப் வந்து 12% கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த வேல்யூ பேசிக் சேலரி இன்ட்டு வந்து இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஆஸ்ட்ரிச் கீ கொடுக்கணும். நம்ம Ctrl V இன்ட்டு 12ன்னு கொடுக்கக்கூடாது, 12% நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தாலும் 2400 12% கரெக்டாக வந்துருச்சு. இதை ட்ராக் பண்ணி இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டேன், நான் வந்து இதாக 100ஆல் கொடுக்குறேன் அப்படின்னா டிவைடட் பை 100 இப்போ போட்டிங்கனாலும் சேம் வேல்யூ தான் வரும். வேல்யூ சேஞ்ச் ஆகுது. நம்ம ஃபார்முலாவை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ
ஓகே, இது வந்து நான் வந்து டிவைட் பை 100 போட்டு இதுதான் பிஎஃப். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சேலரி கம்மியாக வாங்குறவங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுங்க, அது 5000 ரூபா கொடுங்க. சேலரி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு வைங்க, அவங்களுக்கு வந்து 3000 ரூபா கொடுங்க. 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் 5000 ரூபா வந்து ஹவுஸ் ரெண்ட்டாக கொடுங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுனா, ஈக்குவல் டு இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 10,000 இருந்தால் ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், 3000 ரூபா கொடுங்க போதும். அப்படி இல்லை அப்படின்னா 5000 ரூபா கொடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து இங்கே 3000 ரூபா இவருக்கு வந்து ஏன்னா சேலரி அதிகமாகிறாரு, அதனால 3000 ரூபா தான் கம்பெனி அலோகேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே 3000. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே சேலரி 10,000 மேலே வாங்குறாங்க. ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக இதை 9,000 மாற்றலாம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக 9,000 இவர் சேலரி வாங்குறதுனால 5,000 அலவன்ஸு மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இன்னொரு டெஸ்டிங் பண்ணோம்னாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 5,000 மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவும் ஒர்க் ஆகுது ஒழுங்காக. ஸோ அடுத்தது வந்து கிராஸ் சேலரியும் சிடிசியும் சேம் தான். கிராஸ் சேலரினா கம்பெனிக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாகுது அப்படிங்கிறதான் கிராஸ் சேலரி. ஸோ ஈக்குவல் டு ரெண்ட்டும் கம்பெனியோட செலவு தான், பிஎஃப் கவர்மெண்ட்டிட்ட பே பண்ணாலும் அதுவும் கம்பெனி தான் இது பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் சேலரி நார்மலாக எம்ப்ளாயி கொடுக்குறது. ஸோ இது 3 இன்க்ளூட் பண்ணி தான் சிடிசி இல்லைனா கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் இருக்குது பார்த்தீங்களா. டேக் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேக் ஹோம் பேசிக் சேலரி ப்ளஸ் வந்து ஹவுஸ் ரெண்ட் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நமக்கு டேக் ஹோமாக வரணும். ஆனால் கம்பெனியில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க, நம்ம ஏன் வந்து எல்லாத்துக்கும் சேலரி ஒரே மாதிரி தரணும், அதிகமாக லீவ் எடுத்தால் நம்ம ஏன் சேலரி தரணும், அதனால வந்து ஒரு 5 நாளோ இல்லை 5 நாளைக்கு மேலேயோ லீவ் எடுத்தால் சேலரியில் வந்து 3000 ரூபா பெனால்ட்டியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு டேக் ஹோம் என்ன வரும், பேசிக் சேலரி ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் ரெண்டும் சேர்த்துனா நார்மலாக சேலரி. ஆனால் வந்து லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளோ இல்லை அதுக்கு மேலேயோ லீவ் எடுத்தால் சேலரியில் 3000 ரூபா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதுறது அப்படின்னா, இதை வந்து ப்ராக்கெட் எழுதி ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து தனி கால்குலேஷன். ஸோ இந்த சேலரியிலேருந்து மைனஸ் பண்ணோம், மைனஸ் இஃப் இந்த ஆப்ஷன் டேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 5 இருந்தால் கமா 5 இருந்தால் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 5 இருந்தால் மைனஸ் பண்ண ஆல்ரெடி வேல்யூ என்ன 3000 ரூபாயை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, வேல்யூ ஒரு வேலை அதாவது 5 நாளைக்கு கம்மியாக லீவ் இருந்தால் எதுவுமே கட் பண்ணாதீங்க, 0 கொடுத்துருங்க. நான் மைனஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ என்ட்ரு கொடுங்க. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் அப்படிங்கிட்டு. சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 20,000 வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ நாள் ஆயிருக்காரா. ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஃபார்முலா செக் ஆகுது, ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 14,000 ரூபா சேலரி, ஆப்ஷன்ஸே ஆகலை. ஸோ வந்து 9,000 ப்ளஸ் வந்து ஹவுஸ் ரெண்ட் இது ரெண்டும் சேர்த்து 14,000 ரூபா. ஸோ ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 40,000 ப்ளஸ் வந்து ஹவுஸ் ரெண்ட் 3,000. ஸோ 43,000. பட் இவர் 5 நாள் லீவ் எடுத்ததுனால இந்த 3,000 கட் ஆகி லாஸ்ட்டாக 40,000 வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் ப்ளஸ் இதையும் வந்து மேனேஜ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இன்னும் ஃபார்மேட்டிங் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணனால இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு திக் பார்டர் கொடுங்க. ஓகே, ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து இதில் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர்னு இல்லை, இது மட்டும் இல்லை, நம்ம நிறைய விஷயம் ஃபார்முலாலாம் எப்படி ரைட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான, இப்போ இதே வந்து சிலது வந்து எப்படி காம்ப்ளெக்ஸாக ரைட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம யோசிச்சு ரைட் பண்ணால் நான் நிறையா ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி எழுதுறதுல நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஏன்னா சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலாவில் எழுத முடியாது, கம்பைன் பண்ணி எழுதுறதா நம்ம சக்ஸஸ் இருக்குது. ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.